ஹாய் எவரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளித்தட்டும். வாங்க கண்டென்ட் போலாமா? கடைவீதி போயிருந்தேன். முருங்கைக்காய் 10 ரூபாய். என்னப்பா சொல்கிற, முருங்கை 10 ரூபாய் அப்படின்னு கடைக்காரனோட பேரம் பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வந்தார். ஆமாம் சார், நேற்றுக்கு 12 ரூபா விற்றுது சார். உங்களுக்கு பார்த்தா மாதிரி இருக்கே சார். நான் உங்கள் வீட்டுக்கு எழுத்த வீடு சார். அப்புறம் என் பேர் முரளி. அப்போ 303 வீடு முரளி நீங்கள் தானே சார்னே? ஆமாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரும் பார்க்கல, நானும் பார்த்துக்கல. எங்கேயோ ஒரு சந்தோஷப்பா பார்த்தா ஒரு சிரிப்பை மட்டும் சிரிச்சுப்போம், ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி. ஒரு நாள் கடைவீதியில் பார்க்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வீடை மாற்றலான் இருக்கேன் சார். வாடகை ஏற்றிட்டாரு, என்னால் முடியல, தாங்க முடியல, வேறு எங்கேயா பார்க்கலாம், அயனாவரம் பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சார். அப்படியா அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் நாங்கள் வச்சு அவர் பார்க்கும்போது சார் வீடு கிடச்சி கொடுத்தாருனார். சார் ஐ எம் ட்ரைங் சார், பார்த்துட்டு சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்னோட பேசின பேச்சு, அடேங்கப்பா சார், உங்களை விட்டு பிரிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும், பேசவே இல்லை, பழகவே இல்லை, ஒன்றுமே கிடையாது, அப்படி பேசினார். அப்புறம் ஒரு நாள் எதேச்சியாக அதே கடையில் பார்த்தோம், மார்க்கெட்டில் பார்த்தோம். சார் வீடு என்ன சார் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள் சார், நானும் வந்துடுவேன் சார். எனக்கும் வீடு கொஞ்சம் வாடகை ஜாஸ்தி ஏற்றுற மாதிரி இருக்குது, ஸ்கூலுக்கெல்லாம் அங்கெல்லாம் பக்கமாக இருக்கும் போல இருக்குது. நீங்களும் அயனாவரத்தில் வீடு பார்த்து சொல்லுங்கள் சார், எனக்கும் நானும் உங்கள் பக்கத்தில் வந்துடுவேன் அப்படின்னாரு. சார் நான் வீடு பார்க்குற உத்தேசமே இல்லை, பார்த்தேன் இதை விட தான் வீடு ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வாடகைலாம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, அதனால் இங்கேயே தங்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. அப்படியா இருந்தால் அந்த ஒரு வார்த்தை தான் அவரும் நானும் பேசினது. அதுக்கப்புறம் 3 வருஷம் போயிடுத்து, மறுபடியும் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு இரும்பு திரை உருவாகிவிட்டது. என்ன விசித்திரமான மனிதர்கள் இவர்கள்!